ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னடா எடுத்த உடனே பாத்திரம் காமிக்கிறான்னு சொல்லிட்டு கடுப்பாகாதீங்க. ஆக்சுவலி நானும் கடுப்பாக தான் இருக்கிறேன். ஏன்னா என்னோடய வீக் ஆஃப் அன்னைக்கு நான் இவ்வளோ பாத்திரம் பார்க்கும்போதே காத்தால எழுந்தாலே கடுப்பாக இருக்கும். ஆனாலும் வேறு வழி இல்லை, நம்ம தான் பண்ணி ஆகணும் நம்ம வேலைன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாகவே எல்லாமே க்ளீன் பண்ணிக்குவேன். நான் ஒரு வீக் ஆஃபுக்கும் லைக் வாரத்தில் ஒரு வீக் ஆஃப் கிடைச்சா நான் ஒரு டேவும் ஒரு வேலை செட் பண்ணிக்குவேன். இதை நான் டீப் க்ளீனிங் பண்ணுற மாதிரி. இன்றைக்கி எனக்கு கிச்சனில் தான் இருந்துச்சு. ஸோ கிச்சனில் எல்லாமே டீப் க்ளீனிங் பண்ணுறதா இருந்துச்சு. காத்தாலே எழுந்துச்சி கிச்சன் க்ளீன் பண்ணவே எனக்கு ஒரு 2 hours அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதிஷ் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பான். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமே அப்புறம் சார் டான்ஸ் கிளாஸும் முடிச்சுட்டு வந்ததுமே அவனுக்கு ஹோம் ஒர்க்ஸ் எழுதுகிற பார்ட்ஸ் இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த 1 hour 2 hour அவனோட ஸ்டடீஸ் டைம் இருக்கும். அப்போ நான் எப்போயுமே அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு டின்னர் டைம் தான் வந்துச்சு. டின்னர் டைமுக்கு சார் எப்பயுமே சரி எதுனா ஒன்று என் கூட ஹெல்ப்புக்கு நின்றே நிற்பார். நீங்கள் எல்லா குக்கிங் வீடியோலையும் சரி என்னோடய பையனை பார்க்கலாம். நான் டின்னருக்கு என்ன பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா, சிம்பிளான ஒரு கொஞ்சம் சீக்கிரமாகவும் ஆகணும், குயிக்காக ஆகணும், ஈஸியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோசையும் வெங்காயமும் பூண்டு சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் சீக்கிரமாகவே ஆகும். மீன்வாயில் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆதிஷ்க்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெங்காய பூண்டு சட்னிக்கு நான் கொஞ்சம் நிறையாவே பூண்டு எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு 2 கார மிளகாவும் அதுக்கப்புறம் கலருக்கு கொஞ்சம் 4 கலர் மிளகா அதுதான் போட்டுக்கினேன். போட்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புளி போட்டு உப்பு போட்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லாவே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கினேன். ஜீரகமும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இங்கு போட்டு தாளித்து அதுக்கப்புறம் தோசை விட்டுட்டு ஆதிஷ்க்கு டேஸ்ட் பண்ணவே தந்தேன். சாரும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டாரு. இது மாதிரி தான் என்னோடய ரூட்டீன் என்னோடய ஆஃப் டே இப்படி தான் போகுமே யூஸ்வலாகவே. நம்ம நினைப்போம் ஆஃப் நாளைக்கு நம்மளுக்கு ரெஸ்ட் வேணும் பாடிக்கு. பட் அது நடக்காது. எனக்கும் கொஞ்சம் வேலைங்களாம் இருந்துச்சு. துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு என்னோடய வேலையெல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கினேன். அட் த எண்ட் ஆஃப் த டே நான் எப்பயுமே சரி நைட்டு எனக்கு தைராய்டு இருக்கிறதுனால நான் நைட்டு எப்பயுமே சரி கொஞ்சம் ஜீரகமும் தனியா போட்டு கருப்பு எள்ளு போட்டு தண்ணி எப்பயுமே கொதிக்க வச்சு நல்லா குடிச்சிருவேன். டெய்லியுமே இதுதான் என்னோடய ரூட்டீன். ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.